ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால வீடியோ எடுத்து நம்ம எடிட் பண்ணி போடுறதுக்கான சுச்சுவேஷன் அமையல. எல்லோரும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா கிறிஸ்பியான பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ். பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் அது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது ஒரு பேபிகார்ன் ஃப்ரை தான். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேவையான பொருளும் ரொம்ப கம்மி தாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பேக்கெட் பேபிகார்ன் அதை அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எவ்வளோ கிராம் அப்படின்னு நான் எனக்கு தெரியல, அளந்து பார்க்கல நான். இப்போ இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது இல்லைங்களா, இதை முதல்ல நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இதை முழுசாக அப்படியே நம்ம டிப் பண்ணி போட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். பெரிய பீஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணுங்கள். ரொம்ப குட்டி குட்டி பீஸாக இருந்ததெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அதுக்காகவே நான் அடிக்கடி இந்த ரெசிபி பண்ணுவேன். நான் இன்னும் போடவே இல்லை நம்ம சேனலில் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் நான் பாப்பாவுக்கு செய்யும்போது தான் இது உங்களுக்கு ஷூட் பண்ணேன். இப்போ கட் பண்ண பேபிக்கான பார்த்தீங்கன்னா அதே பாக்ஸுக்கு நான் மாற்றி வச்சிட்றேன். மாற்றினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கிற ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாவை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த பேபிக்கான உள்ளே போட்டு டிப் பண்ண போகிறோம் பார்த்திங்களா, அது நீளமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நீளமான பவுலாக இருந்தது அப்படின்னா டக்கு டக்குன்னு நீங்கள் டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதில் முதல்ல நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா 1/2 கப் மைதா மாவு. மெஷரிங் கப்பில் 1/2 கப் நான் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். 1/2 கப்பு மைதாக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது ஒன்று பாதியமாக அரைச்சா கூட போதும். ஏன்னா நம்ம இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இது கடைகளில் கிடைக்குது. கடைகளெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரு 4-5 மிளகாயை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக, அதே மாதிரி ஃப்ளேவருக்காக. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் பிங்க் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் வாசனைக்காக நான் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும், நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இது இந்த மாதிரி கிறிஸ்பியாக இந்த சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்காகவே நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ எப்போயாவது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி இதை லைட்டாக இதோட போட்டுக்க போகிறேன். பொட்டேட்டோ வச்சு நீங்கள் ஃபிங்கர்ஸ் பண்ணுறீங்க, எக் ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்களேன். அதிலெல்லாம் இதெல்லாம் போட்டு தான் பண்ணியிருப்பேன். நல்லா வாசனையாக இருந்தது. அதிலிருந்து நான் இதை போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கெட்டியான ஒரு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் லைட்டாக கோட் ஆகிற மாதிரியான ஒரு பதம். அதாவது பஜ்ஜி மாவோட கொஞ்சம் ஃப்ளோவான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. அடுத்ததாக இதுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு தூள் ஒன்றும் இல்லைங்க, இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது பாக்கெட்லாம். அது மாதிரி கூட சில பேர் வாங்குகிறாங்க. பட் எனக்கு அதெல்லாம் விட வீட்லேயே பண்ணுற இந்த ப்ரெட் தூள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் இன்னும் நல்லா மொறுமொறுப்பும் டேஸ்ட்டும் கொடுக்குது. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக மட்டும் அரைச்சிடக்கூடாதுங்க. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்செடுத்து ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டாலும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அரைச்சி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 பீஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன்னா ப்ரெட் எடுத்து அரைச்சி ப்ரெட்டு தூள் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேபிகார்னை எடுத்துகிட்டு இந்த மிக்சரில் போட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாவு இந்த மாதிரி லைட்டாக தான் அப்ளை ஆகணும். ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அப்படி போடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவை பிணைஞ்சு எடுத்துருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி போட்டோன்னே லைட்டாக ஒட்டியும் ஒட்டாத பதத்தில் அடுத்த எடுத்து அந்த ப்ரெட் தூளில் போட்டு நம்ம டிப் பண்ணி ஓரமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதான். இதில் மசாலா ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது நல்லா சூப்பராக கோட்டாகி வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம ஒன்றொன்றையும் போட்டு கோட் பண்ணி அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
இப்போ இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டு பொரிச்சிக்கலாமா? நான் சொன்ன மாதிரி ஆயிலை வந்து மிதமான சூட்டில் வந்து சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ரொம்ப லோலே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் உங்கள் கடாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு பீஸோ 2 பீஸாவோ இல்லை 3 பீஸாவோ போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. இப்போ அப்படியே ஒரு சைடு வந்து நல்லா பொன்னிறமாக வந்ததும் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ஹை ஃப்ளேமில் தீய வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டிங்க அப்படின்னா உள்ளே நல்லா வெந்து வரும், அதே நேரத்தில் கருகாமல் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா எடுத்தோடனே கலர் வந்துடும், பட் உள்ளே வந்து நல்லா வேகாது அந்த கார்னு. ஸோ கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு நல்லா பொரிச்சுக்கோங்க. திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கார்ன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியே எடுத்து காமிக்கிறேன். இந்த பதம் வந்து சரியாக இருக்கும், ரொம்ப வந்து கருகி போயிடவும் கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம வெளியே எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த பீஸை போட்டு பொரிச்சிக்கலாம். அவ்வளோ லைட் வெயிட்டாக சுத்தமாக வெயிட்டே இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுத்த பேட்ச் இதே மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான நம்மளோட பேபி ஃப்ரிட்டர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே பண்ண கெட்ஜப்பும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப யம்மி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடுவோம். அவ்வளோ மொறுமொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இந்த பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.